So, hello aspirants, welcome back to Aptrix with Manik. This is survival of the fastest. இன்னைக்கு நம்ம கத்துக்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராங் நம்பர் சீரீஸ். அதாவது ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டு இதுல எது ராங் அப்படின்னு கேட்பாங்க. பிளாக் ஷீப்பை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஆல்ரெடி கோர்ஸ்ல போட்டுட்டோம். அது வந்து ஈஸி. ஏன்னா வந்து எந்த நம்பர் மிஸ்ஸிங் அப்படின்னு கொஸ்டின் மார்க் கொடுத்தா இல்ல அடுத்த நம்பர் என்னன்னு கொடுத்தா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி போட்டுருவீங்க. பட் ஒரு சீரீஸ்ல ஒரு நம்பர் தப்பா இருக்குன்னும் போது அந்த அந்த பேட்டர்னையும் பார்க்கணும். அந்த பேட்டர்னை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாரு, அதை அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? அதுல என்ன பார்ப்போம், எல்லாமே பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். ஸோ அடுத்து என்னன்னு ஈஸியா எதுவே போயிடும். பட் இதுல ஒருத்தவர் மட்டும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம ஒளிஞ்சிருப்பாரு, அவரு கரெக்டா எடுக்கணும் போது நிறைய பேருக்கு அதை விட இது கொஞ்சம் டஃபா ஃபீல் ஆயிருக்கும். பட் ஆக்சுவலி இதுதான் இன்னும் சீக்கிரமா போடலாம். அதுதான் இதோடைய இந்த வீடியோவுடைய முழு நோக்கமே. ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எஸ், அதை நான் சொல்றேன். அண்ட் 10 சம் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 1ல இருந்து 3 மார்க் எடுக்கலாம் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும். ஏன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸும் கேட்பாங்க. ராங் நம்பர்ஸ் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கா கேட்டு வராங்க, பேங்கிங்ல குறிப்பா சொல்றேன். ஸோ அதனால கேட்டால் நீங்க ஈஸியா எடுக்கலாம். ராங் நம்பர் கேட்கறாங்களே, நம்ம மிஸ்ஸிங் நம்பர் தான் படிச்சிருக்கோம் விட்டு போயிடாதீங்க தயவு செய்து. அண்ட் 10th கொஸ்டின்ல ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்க 10th கொஸ்டின் வரைக்கும் பார்க்கணுன்றதுக்காக சொல்லுங்க. நீங்க 10th கொஸ்டின் ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டு கூட இந்த வீடியோ முழுக்க பார்க்க டைம் இல்லைனா கூட அந்த 10th கொஸ்டினை பார்த்துட்டு போங்க. ஏன்னா அதுல ஒரு எக்ஸாமை கிளியர் செய்யறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான குவாலிட்டி அதை நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும், பட் முக்கியமான குவாலிட்டி அது. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாவே கோயிங் இன் டு அவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸ்ட்ரைட்டா இதுல ஒன்றும் பேசுறதுக்குலாம் வேலையே இல்லை. இப்போ நான் அப்படியே மைண்ட் வாய்ஸ் அப்படியே வெளில பேசிட்டே வரேன். அதை அப்சர்வ் பண்ணாலே நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இதுல கான்செப்ட்லாம் கிடையாது. இது பண்ணீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? எஸ். ஃபர்ஸ்ட் என்னங்க, நம்ம மிஸ்ஸிங் சீரீஸ்ல பார்த்துட்டோம். கோர்ஸ்ல என்ன பார்த்தோம்? டிஃபரன்ஸை பாருங்க, இல்ல மல்டிப்ளை ஆகுதான்னு பாருங்க. என்ன சொல்லியிருந்தேன்? அதாவது ஏதாவது ஒன்று ஆட் ஆகிட்டே போதா இல்ல ஏதாவது ஒன்று மல்டிப்ளை ஆகிட்டே போதா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன கேட்டீங்கன்னா இது வந்து இது டபுள் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் ஃபீல் ஆகுதுல்ல? நான் யோசிக்கிற தப்பு இல்லைல்ல? ஓகே, டபுள் ஆகுது அப்படின்னும் போது இதை பிடிச்சிருமா? எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்க கண்ணுக்கு படுதோ பிடிங்க. எனக்கு இது படுது. சரி, இதை பாருங்களேன். இன்டூ 2 30 டபுள் பண்ணா 60யா? 60 + 4 வருது. சரி, இதை பண்ணுங்க. டபுள் பண்ணா என்னங்க? இதை டபுள் பண்ணா என்னது? 252 + 2 வருது. ஏதோ ஒரு குழப்பம் இருக்குல்ல? இன்டூ 2 + 4 வருது, இன்டூ 2 + 2 வருது. தீர்த்துருவோம். வேற யாரையா பார்த்துருவோம். இங்க பாருங்க, 6 இதை டபுள் பண்ணுங்க. 6 டபுள் பண்ணாது 12 + 2 தானே 14. அப்ப இவரு தான் கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? டூப்ல யாரு? இவரு தான் டூப். யாரு? இப்ப இதுல நிறைய பேர் தப்பு விடுவாங்க. பேட்டர்னை கரெக்டா பிடிச்சிருவாங்க. இன்டூ 2 + 2 இன்டூ 2 + 2 தான் பேட்டர்ன். ஏன்னா உங்களுக்கு டவுட் இருந்தா இன்னொன்று செக் பண்ணீங்க. எக்ஸாம்ல ரொம்ப செக் பண்ணிட்டு இருக்காதீங்க. பட் இங்க இன்டூ 2 28 + 2 30. அப்ப பேட்டர்ன் என்னது? இன்டூ 2 + 2 தான். ஓகேவா? இதெல்லாம் தனியா பேட்டர்ன்னு தனியா எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்து போயிடுங்க. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் பிடிச்சிருவாங்க. இப்ப இதை பார்ப்பாங்க, இவர் தான் தப்புன்னு பார்த்துட்டு இவரை தப்புன்னு சொல்றதான்னு அதுல டைம் வேஸ்ட் பண்றாங்க. சிம்பிள். அதாவது எப்படி சொல்றது? இது எப்படி நான் சொல்றது? ஒரு எறும்பு கூட்டம்லாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு இருக்குன்னா ஒரு எறும்பு வழி மாறிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா எறும்புமே தடம் மாறிடும், வழி மாறிடும். இது எறும்பா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிராணி வந்து லைனா போகுதுன்னா ஒன்னு தடம் மாறிடுச்சுன்னா இன்னொன்னு அப்படியே வழி மாறிடும். அது பேசிக் இல்லையா? புரியுது? அப்ப இதுன்னும் போது இது வரைக்கும் கரெக்டா தான் இருக்கு. இன்டூ 2. அப்ப இங்க தானே மாறுது. இங்க இருந்து இங்க போற வழியில தானே மாறுது. போற வழியில மாறுறதுனால அடுத்த இதுல தான் அஃபெக்ட் ஆகும். இவர் வரைக்கும் செட்டில் ஆயிட்டாருங்க. ஓகேவா? இது கரெக்டா இருக்கு. இதுல இவர்ல இருந்து இவருக்கு தான் அந்த டிரான்சாக்ஷன் தான் தப்பா இருக்குன்னும் போது இதுக்கு அடுத்து வர இவங்க எல்லாம் தப்பாயிடுவாங்க, அந்த எறும்பு கூட்டம் மாதிரி. அப்ப இவரு தான் ஃபர்ஸ்ட் தப்பாகிறது. ஓகேவா? தப்பாயிடுவாரு. பட் இந்த கொஸ்டின்ஸ்ல எப்படி கொடுப்பாங்கன்னா அப்படியே ஃபுல்லா தப்பா மாத்திர மாட்டாங்க. ஒண்ணுதான் தப்பா வைப்பாங்க, மீதி எல்லாம் கரெக்டா வச்சிருவாங்க. ஏன்னா இது கரெக்டா வருது பாருங்க. அது எப்படி அப்படின்னா, இப்ப சிம்பிளா வந்து இது நான் இன்கேஸ் இது கரெக்டான என்னங்க வரும்? இன்டூ 2 + 2 போட்டா என்ன வரணும்? 62 வரணுமா? எஸ், இங்க 62 வந்துருக்கணும். அதை தான் ராங் நம்பரா மாத்திட்டாங்க. ஓகேவா? அப்ப 62வே இருந்தா கரெக்டா ஃபாலோ ஆகும் பாருங்க. 62 × 2 என்னங்க? 124 + 2 126. புரியுதா? இப்ப 64 தான் ஆன்சர். 64 தான் ராங் நம்பர். 64 இஸ் த ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. சரியா? 64 நோட் பண்ணிக்கலாமா? எஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், சிம்பிளா ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க, மல்டிப்ளை ஆகுதுன்னு தெரியுது. அப்ப டபுள் பண்ணா வரும்னு தோணுது. அப்ப டபுள் பண்ணாலும் 2 குறையுது, இங்க ஆனா 4 குறையுது. அப்ப இன்னொன்னு செக் பண்றீங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரியா? ஸோ குயிக்கா நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் போலாம்.
ஓகே as friends, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. ரெண்டாவது கொஸ்டின் நான் உங்களுக்கு அப்படியே நிப்பாட்டிட்டே பேசுறேன் so that you can try. சும்மா பார்த்துட்டே இருங்க. ஸோ 64 தானே ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு? கரெக்ட் தான், 64 தான் ஆன்சர். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே பேட்டர்னா இருக்காது, ஓகேவா? இதுக்கு வேற இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். இது ஓகே, சும்மா டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போமா? 1 டிஃப்ரென்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 8, இதோட டிஃப்ரென்ஸ். சரி, ஏன் நான் 1 8ன்னு வந்தோடனே நீங்க கேட்கலாம், சார் இதையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம்ல, லைக் இன்டூ 1 + 1 இன்டூ 2 இல்லை இன்டூ 3னா எனக்கு 1 8 வந்த உடனே நான் ஸ்டாப் ஆகுறேன், மென்டலி அங்க பிளாக் ஆகுது. ஏன்னா இது ஸ்கொயர், சாரி இது கியூப் நம்பர்ஸ், 1 கியூப் 2 கியூப். ஸோ ஐ எம் கெட்டிங் எ ஹோப், ஒரு ஹோப் வருது. ஓகே, இதே மாதிரி வருமானா செக் பண்ணி பார்த்துக்கலாம். டக்குன்னு டிஃபரன்ஸ் எடுக்கணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 8க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் 7, 4க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் 3. அப்ப 1 கியூப் 2 கியூப்னா அடுத்து 3 கியூப் வந்தா கரெக்டா இருந்திருக்கும், which is 27. 3 கியூப் என்னது 27 இல்லையா? 27 வந்திருந்தா கரெக்ட். அப்ப யாரு தப்பு? எக்ஸாம் ஓரியன்டா 27 வந்தா என்ன வந்திருக்கும்? அப்ப சரியான நம்பரை வச்சு பேட்டர்ன் கண்டினியூ ஆகுதா? இதெல்லாம் கிளாஸ் ரூம்ல நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்ப பேசும்போது. பட் எக்ஸாம்ல 1 கியூப் 2 கியூப் 3 கியூப்னா 27, பட் இது 37னா அப்ப நான் என்ன சொன்னேன், அந்த எறும்பு டெக்னிக் சொன்னேன்ல, இதுக்கும் தான் அந்த டிரான்சாக்ஷன் தடப்படுது. நடுவுல இவரு தான் தப்பா வர்றாரு. அப்ப இவருக்கு அடுத்து இவர் தப்பாயிடுவார். சரியா? 48 இஸ் த ராங் ஆன்சர். 48 இஸ் த ராங் ஆன்சர். எக்ஸாம்ல டிக் பண்ணிட்டு போயிடணும். பட் இங்க வந்து என்ன சொல்லி, இங்க வேணா செக் பண்ணிக்கலாம். இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 48க்கும் 102க்கும் எவ்வளோங்க வித்தியாசம்? 50க்கும் 102க்கும் 52. ஸோ 54 வில் பி த டிஃபரன்ஸ். இதுக்கும் எவ்வளோ? 5 2 1. ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஆக்சுவலாக இதை திருத்தலாம் நம்ம. 1 கியூப் 2 கியூப், இங்க 3 கியூப் வந்து இங்க 27 வந்திருக்கணும், இங்க 4 கியூப் வந்து 64 வந்திருக்கணும், இங்க 5 கியூப் கரெக்டா தான் இருக்கு. அப்ப இதுல நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ரியல் சீரீஸ்ல 1 தப்பாச்சுன்னா இதை அப்சர்வ் பண்றோம்ல, டிஃபரன்ஸ் நம்ம அப்சர்வ் பண்றோம்ல, இதுக்கும் டிஃபரன்ஸ். ஸோ அப்சர்வ் பண்ணோம்ல, இதுக்கும் டிஃபரன்ஸ் 1, இதுக்கும் டிஃபரன்ஸ் 8 27 37 54. ஸோ இதை அப்சர்வ் பண்ணோம் இல்லையா? என்ன நான் சொல்ல வரேன்னா, ரியல் சீரீஸ்ல 1 தப்பாகுது. ஓகேவா? நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. இது முக்கியமான ட்ரிக், நோட் பண்ணிக்கோங்க. ரியல் சீரீஸ்ல 1 தப்பாச்சுன்னா அதுக்கு அடுத்து வர அந்த டிஃபரன்ஸ் சீரீஸ்ல 2 தப்பாகும். புரியுதா? 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27 தப்பாயிருச்சா? 4 கியூப் 64 2 தப்பாயிருச்சு பாருங்க. புரியுதா? அது அப்படித்தான் நடக்கும். ஆனா 5 கியூப் அடுத்து கரெக்ட் ஆயிடும். ஓகேவா? இப்ப இது தப்ப எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, இங்க பாருங்க, இங்க 27 வந்திருக்கணும். ஓகேவா? இங்க 27 வந்திருக்கணும். ஏன் வரலன்னா இங்க 10 அதிகமாயிருச்சு. அந்த 10 இந்த 37ல இருந்து ஒரு 10 குறைச்சிட்டீங்க இல்லையா? அந்த குறைச்சதை வந்து இவரு கொடுத்து பாருங்களேன், கரெக்ட் ஆயிடும். அவ்வளவுதான். இதுல இருந்து குறைச்சிங்களா 10, அது அப்படியே பக்கத்துல கொடுத்தீங்கன்னா அப்படியே கரெக்டா பக்கவாயிடும். 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் 5 கியூப். சரியா? ஸோ இது ஒரு வித்தியாசமான பேட்டர்ன். அதாவது கியூபா டிஃபரன்ஸ் வருது. சரியா? இதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டே போகலாம். நீங்கள் அந்த பேட்டர்னை தனியாக ஒரு வாட்டி நோட் பண்ணிடுங்க. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு வந்து கடைசியிலேருந்து போகலான்னு தோணுது. ஏன்னா இதெல்லாம் பெருசாக இருக்குது. கடைசியிலேருந்து போகலாமா? சரி, இதை டபுள் பண்ணுங்க 4லேருந்து. ஏன்னா பெருசாகிக்கிட்டே போகுது. ஸோ டபுள் பண்ணுங்க. 4 டபுள் பண்ணால் 8, 8 கூட 3 சேர்த்தா 11. ஓகேவா? 8 கூட 3 சேர்த்தா 11. கரெக்ட் தானே? எஸ். அதே மாதிரி இது 11 டபுள் பண்ணால் 22 வரும். 22 கூட 3 சேர்த்தா 25. ஓகே, அப்போ இதை டபுள் பண்ணா 50. என்னங்க 50 வரல, இதான் தப்பு. அவ்வளவுதான், முடிச்சுட்டு போயிடணும். ரொம்ப போட்டு வளன்னு எடுத்துட்டு இருக்கக்கூடாது. இங்க இருந்து 2 பேர் கரெக்டா வந்தாங்கல்ல, அப்ப அவன் தானே கரெக்டான பேட்டர்ன். அப்ப இது தப்பு. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா இது ஏதாவது ஒண்ணு தள்ளி செக் பண்ணிருங்க. 221 டபுள் பண்ணா என்னது? 442 + 3 பண்ணா 445 கரெக்டா வருது. அப்ப இதோட பேட்டர்ன் என்னது? இன்டூ 2 + 3. இன்டூ 2 + 3. ஏன் நான் பேட்டர்னை தனியா எழுதி வைங்க தனி நோட்லன்னு சொல்றேன்னா, எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த பேட்டர்ன்ஸை ஒரு வாட்டி தனியா பார்த்துக்கணும். கொஷின்ஸை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பேட்டர்ன்ஸை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல கொஷினை பார்க்கும்போதே இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தோணும், இல்லைன்னா தோணாது. ஓகேவா? நம்மளும் எக்ஸாம்லாம் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வராங்க இல்லையா ப்ரீவியஸ் ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கிட்ட உனக்கு என்னென்ன பேட்டர்ன்ல வந்துச்சுன்னு கேட்டுப்போம். அவங்க வந்து ஓகே இன்டூ 1 + 1 வந்துச்சு, இன்டூ 5 + 5² இந்த மாதிரிலாம் வந்துச்சு,
உனக்கும் அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோன்னா ஒரு மைண்ட் செட் கொடுத்துட்டு போவாங்க. அதனால பேட்டர்ன்ஸ் நீங்க எழுதி வச்சு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துருங்க, சரியா? ஸோ மீதி நான் இதை நான் ஃபர்தரா அப்படியே ப்ரொசீட் பண்ண தேவையில்ல, ஏன்னா தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா விட்டுறணும், ஓகேவா? அதனால தான் சொன்னேன் இது அதை விட இது ஈஸி, ஏன்னா நீங்க இதுல கால்குலேஷன் தேவையில்ல, தப்பை ஸ்பாட் பண்ணா போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னங்க பாருங்க, கொடூரமான நம்பர்ஸ்லாம் வருதா, போக கஷ்டமானதும் வரும். பட் நம்ம பயப்பட தேவையில்ல, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை, இதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை, ஓகேவா? இது இருக்கு, இது இருக்கு, ஓகே. 8 டிஃப்ரென்ஸ் 30, டிஃப்ரென்ஸ் எடுக்கக்கூடாது, ஏன்னா இது பாருங்க ரொம்ப இமயமலையா போயிட்டு இருக்கு. அப்ப எனக்கு இந்த நம்பர் பிடிச்சிருக்குங்க, இதை அப்படியே இன்டூ 6 பண்ணா 360, அது அப்படியே பிளஸ் 6 பண்ணிருக்காங்க. அப்ப இன்டூ 6 பிளஸ் 6 பிடிச்சிட்டேன், இன்டூ 6 பிளஸ் 6 பிடிச்சிட்டேன். அப்ப நான் குயிக்கா என் மைண்ட் எப்படி யோசிக்கும்னா, இது இன்டூ 6 பிளஸ் 6 இங்க இருந்து இங்க வரத்துக்கு, இங்க இருந்து இங்க வரத்துக்கு இன்டூ 6 பிளஸ் 6னா இங்க இருந்து இங்க வரத்துக்கு என்னவா இருக்கும்? ஏன்னா 2 தான் இருக்கு, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. இதே பேட்டர்ன் இங்க ஒட்ட முடியாது, ஏன்னா எல்லாம் குட்டி குட்டி நம்பர்ஸ், இன்டூ 6 எல்லாம் பண்ண முடியாது. அப்ப எப்படி அந்த பேட்டர்ன் போயிருக்கும்னா, இன்டூ 6 பிளஸ் 6 இங்க இன்டூ 4 பிளஸ் 4, இங்க இன்டூ 2 பிளஸ் 2, அப்படி போயிருக்கும். செக் பண்ணிடலாமா? எப்பயுமே எதை செக் பண்ணும்? குட்டி பசங்களாம் செக் பண்ணும், ஏன்னா ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. இன்டூ 2 பிளஸ் 2 போருங்க, 6 2s 12 பிளஸ் 2 14, பக்கா. இன்னொரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இன்டூ 4 பண்ணுங்க, 14 இன்டூ 4 14 டபுள் பண்ணா 28, 28 டபுள் பண்ணது 56, 56 பிளஸ் 4 60, பக்கா பக்கா. அப்ப இதுதான் பேட்டர்ன், இன்டூ 6. இது வரைக்கும் கரெக்டா இருக்கு. இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தவங்க தப்பு, இது வரைக்கும் கரெக்டா இருக்கு. அப்ப இன்டூ 6 பிளஸ் 6னா இன்டூ 8 பிளஸ் 8 இது வரும், இது இன்டூ 10 பிளஸ் 10 வரும், ஓகேவா? எஸ். அப்ப ஃபர்ஸ்ட் நான் யூனிட் டிஜிட் தாங்க எப்பயுமே செக் பண்ணுவேன், முழுசா எப்பயுமே முழுசா 8ஆலாம் பண்ண மாட்டேன், முழுசா 8ஆலாம் பண்ணா டைம் வேஸ்ட் ஆயிரும். அதனால இன்டூ 366 இன்டூ 8னா ஃபர்ஸ்ட் 6 இன்டூ 8 பண்ணீங்கன்னா எந்த நம்பர்ல முடியும்? 8 6 48, ஸோ 8ன்ற நம்பர்ல தான் முடியும். 8ன்ற நம்பர் முடியறது கூட இன்னொரு 8 ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 6ல முடியணும். ஸோ 6ல முடியுதா? முடியுது, ஓகே, முடியுது. ஸோ கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அப்ப இது கூட 10 மல்டிப்ளை பண்ணி 10 ஆட் பண்ணீங்கன்னா 0ல தான் முடியும், அதுவும் கரெக்டா தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துல யார் தப்புன்னு சொல்றதுன்னா ஆக்சுவலா பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ரியலா பண்ணி தான் ஆகணும், நம்ம மாட்டிக்கிட்டோம். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், வரல. ஓகே, இன்டூ 8 என்னங்க? 8 6 48, 4 48, 6 8 48, 4 6 8 48, 52, ஓகேவா? எஸ். ஸோ ஆஸ்பிரன்ஸ் ஒரு நிமிஷம், எனக்கு என்னமோ கொஸ்டின் தப்பா எழுதிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, பண்ணி பார்த்துருவோம். 8 6 48, 4 8 6 48, 52 5 3 8 24 29, 2928 வருது. ஸோ 2928 கூட 8 ஆட் பண்ணுமா? 8 ஆட் பண்ணா என்னது? 2936 வரணும், 36 வரணும். பட் இங்க 46 இருந்திருக்கு, அப்ப இதாங்க ராங்க. 29 கரெக்ட் தான், 2946 தான் ராங், ஓகேவா? ஸோ இவரு தான் ராங், 2946 தான் ராங். ஏன்னா நான் இப்போ லைவா பண்ணி காமிச்சிட்டேன். இது கூட இன்டூ 8 பிளஸ் 8 பண்ணா என்ன வருது? 2936 தான் வருது. பட் இங்க 2946 இருக்கு, ஓகேவா? அப்ப இந்த ஸ்டேஜ்லயே நம்ம என்ன பண்ணிடணும்? 2946 தான் ராங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 2946 தான் ராங், ஓகேவா? என்ன வந்திருக்கணும்? 2936. இப்ப வீட்டுல இருக்கீங்க, அதனால இன்னொரு ட்ரிக் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்ல டைம் இருக்காது. இது 2936னா அடுத்து இன்டூ 10 பிளஸ் 10 பண்ணுங்க. இன்டூ 10னா இது, பிளஸ் 10னா கரெக்டா இது வந்துருச்சு பாருங்க, புரியுதா? அப்ப எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க, இது இன்டூ 6 பிளஸ் 6 இருக்கு, அதை வச்சு இது இன்டூ 4 பிளஸ் 4 இன்டூ 2 பிளஸ் 2 சொல்றீங்க. ஓகே, எல்லாமே பக்கா ஃபாலோ ஆகுது. இது இன்டூ 8 பிளஸ் 8 பண்ணும்போது இவர் மாட்டிக்கிறார். ஸோ ஆன்சர் இஸ் 2946 இஸ் த ராங் நம்பர். ஸோ பாஸ் பண்ணி நிதானமா கிளியரா எழுதிக்கோங்க. ஸோ ஓகே ஆஸ்பிரன்ட், ஸோ பாஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், 5th கொஸ்டின். ஸோ அகெயின் இது உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வேர்டா, லைக் பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் வந்து பிடிக்கல, விட்டுலாம் அப்படின்னு தோணுதுல. ஆனால் விட்டுறாதீங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் தயவு செய்து போயிடாதீங்க. எனக்கு இந்த ரெண்டு நம்பர்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா 70 × 4 218 ஓரளவு ரஃபா தெரியுது. 70 × 4 218 ரஃபா தெரியுது. அந்த 280 வந்த அப்புறம் ஒரு +8 தேவைப்படுது இல்லையா? 70 × 4 280 வருது. அந்த 280 கூட ரஃபா ஒரு 8 சேர்த்தா அது வருது. என்ன சார் இது ஒரு பேட்டர்ன் மாதிரியே தெரியலன்னா, இப்படியும் வரலாம். இதை விட கொடூரமாலாம் வரும். நான் காட்டுறேன், 10 சம் வரும்போது காட்டுறேன், அந்த ட்ரிக்கை சொல்றேன். × 4 + 8லாம் வரும், ஓகேவா? சரி, அப்ப என்னதாங்க இருக்கும் பேட்டர்னா? இங்க × 4 + 8ன்னு ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்?
குட்டி நம்பர் தானே, செக் பண்ணலாம்ல. இன்டூ 4 + 8னா இங்க இன்டூ 4 போட்டீங்கன்னா 80 கிட்ட போகுது. அப்ப அப்படி வராது. வேணா ஒன்று குறைச்சு பாருங்க. இன்டூ 4க்கு பதிலாக இன்டூ 3 ஏதாச்சும் பண்ணி பாருங்க. இன்டூ 3 போட்டால் எவ்வளோங்க வருது? இன்டூ 3 போட்டால் எவ்வளோ வரும்? 63 வரும். 63. 63லேருந்து 70 வர வைக்கணும் என்ன வேணும்? +7. அப்போ இன்டூ 3 + 7. இப்போ நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்களா? இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிங்களா? இங்கே பாருங்க. இன்டூ 3 + 7 இன்டூ 4 + 8. தெரியுதா? புரியுது நான் சொல்றது? இன்டூ 3 + 7. நீங்க இன்டூ 3க்கு பதிலாக இன்டூ 4 + 7க்கு பதிலாக +8. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ அடுத்து என்ன வரும்? அப்ப இதுக்கப்புறம் நீங்க வளன்னு என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை எல்லாம் பண்ணிட்டு கூடாது. எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இப்ப அடுத்து என்ன வரணும்? இங்க பேட்டர்ன் படி போனா இன்டூ 5 + 9 வரணும் இல்லையா? 9 வரணும். அப்ப அது வருதான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் போன சம்ல சொன்னேன்ல யூனிட் டிஜிட் மெத்தட். சார் அங்க அது ஒர்க் ஆகலையே சார், அங்க ஒர்க் ஆகல, இங்க ஒர்க் ஆகும். புரியுதா? ஷார்ட்கட்ஸ் ஒரு இடத்துல ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அதுக்கு அடிப்படை அடியோட வேறோட புரிஞ்சு வீசிடக்கூடாது. ஒரு சில சம்ல பல்ப் வரும், பட் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இது பாருங்க, ஈஸியா எப்படி யூஸ் ஆகும்னு சொல்றேன். 8 இன்டூ 5ல பண்ணா எதுல முடியும்? 8 5 40, 0ல முடியும். 0ல முடிகிற நம்பர் கூட 9 ஆட் பண்ணா 9ல முடியுது. பக்கா பக்கா. சி இது ஃபுல்லா கரெக்ட்னு நான் சொல்ல, ஒரு 80% நான் ஒரு ஓகேவா இருக்குன்னு தோணுது. அடுத்து இன்டூ 5 + 9 அப்ப அடுத்து என்ன வரும்? இன்டூ 6 + 10. இன்டூ 6 பண்ணுங்க. 9 6 54. 9 6 54. 4ல முடியும். 4ல முடிகிற நம்பர் கூட 0 ஆட் பண்ணா 4ல தான் முடியும். கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. அப்ப அடுத்து என்னது? இன்டூ 6 + 10 இன்டூ 7 + 11. கரெக்டா தானே போயிட்டு இருக்கு? இன்டூ 3 இன்டூ 4 இன்டூ 5 இன்டூ 6 இன்டூ 7 7 8 9 10 11. கரெக்ட் தான், பக்காவா போயிட்டு இருக்கு. ஓகேவா? எஸ். அப்ப இதை இன்டூ 7 பண்ணுங்க. ஓ இதுவும் பல்ப் ஆயிடுச்சு போல, இதுவும் பல்ப் ஆயிடுச்சு போல. ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ 4 7 28. 8ல முடிகிற நம்பர் வரும். 8ல முடிகிற நம்பர் கூட 1ல முடிகிற நம்பர் தான் 9. ஸோ ரொம்ப டைட்டான கொஸ்டின்ஸாக இருக்குங்க. ஏன்னா ஒரு சில சம்ஸ்ல அப்படியே இதை வச்சே ஓரளவுக்கு தப்பு கண்டுபிடிச்சிடலாம். பட் இதுல வந்து எல்லாமே பக்காவா இருக்கு. இப்போ பேக் டு த டிராயிங் டேபிள் ஃபர்ஸ்ட்ல இருந்து போய் செக் பண்ணுங்க. இதோட கரெக்டா போனோம், இது வரைக்கும் பக்காவா பண்ணோம்ல, இதை பண்ணி பாத்துருங்க. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கொடுத்துருவாங்க, ரொம்ப உங்களை நோவடிக்க மாட்டாங்க. ஸோ இன்டூ 5 பண்ணுங்க. எவ்வளோங்க வருது? ஸோ இன்டூ 5 பண்றதுக்குலாம் நான் மல்டிபிளிகேஷன் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேங்க. இன்டூ 5னா 5ஆலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 10ஆல பண்ணுங்க. 5க்கு பண்றது பதிலாக 10ஆல பண்ணிட்டீங்களா, அப்படியே டபுளா மல்டிப்ளை பண்ணிட்டீங்களா, அப்ப ஒன்னு பாதி ஆக்கிங்க. மைண்ட்லே இது எப்படி பண்ண சொல்ல, மைண்ட்லே டபுள் ஆக்கி ஃபர்ஸ்ட் 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே பாதி ஆக்கிங்க. என்ன வரும்? 1440. ஸோ அப்போ என்ன பேட்டர்ன்? இன்டூ 5 + 9. ஸோ இன்டூ 5 + 9 போட்டா 1449 தானே வருது. 1459 எப்படி வரும்? 1449 தானே வருது. 1459 எப்படி வரும்? பாத்தீங்களா? லாஸ்ட் நம்பர்ல வச்சாங்கன்னு நினைச்சீங்களா? இந்த நம்பர்ல வச்சிருக்காங்க ட்விஸ்ட். சரியா? எஸ். அப்ப இதான் தப்பு. ஆன்சர் 1459. சி இப்படிதான் இருக்கும் ராங் நம்பர்ஸ். கொஞ்சம் டீப்பாவும் போகும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. எது ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? ஃபர்ஸ்ட் ஒரு சம்ம நான் நடத்தி முடிச்ச அப்புறம் நீங்க நோட் பண்ண அப்புறம் எங்க இருந்து நோட் பண்றதுன்னு தெரியலனா ஒரு வாட்டி ரீஃபைன் பண்ணி பாருங்க. இல்ல நடத்தும் போதே நான் ஃபர்ஸ்ட் ஒரு லூப் ஓபன் பண்ணி விடுறேன்ல, இங்க இருந்து தான் சம்மோட அந்த ஸ்பார்க் வருதுன்னு அப்பவே பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் வில் பி பெட்டர். ஓகே, ஏன்னா முடிச்ச அப்புறம் எங்க இருந்து எதை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சேன். இந்த 70 இதுதான் எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு. இன்டூ 4 + 8. அப்ப இதுக்கு முன்னாடி இன்டூ 3 + 7 அப்படியே ஓப்பன் ஆச்சு சம். எஸ். 6th question will be bigger. ஓகே. சி இதுதான், இதுக்காக தான் இந்த வீடியோ நான் யூடியூப்ல போடுறேன். சரி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஓப்பனா ஒன்று கொடுப்போம்னு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம செட்ஸ் ஆப்ல போடுவோம். பட் இதுலயே உங்களுக்கு நான் வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்றேங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட். அது ரொம்ப முக்கியமான ட்ரிக். சி என்ன சார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சார், அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஆன்சரே கிடையாது. அதை வச்சு கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. ஆனா அதை வச்சு ஒரு கருத்து மட்டும் எடுத்துக்கணும். இங்க பாயிண்டே இல்லை, ஆனா இங்க பாயிண்ட் வருது. நான் சொல்றது புரியுதா? இங்க பாயிண்டே இல்லை, ஆனா இங்க பாயிண்ட் வருது. சரி 0.5 வருது. சரி தப்பா கூட இருக்கலாம் சார். ஓகே, ஆனா இங்க 0.5 வருது, இங்கேயும் 0.75 வருது. புரியுதா? அப்படியே 0.5 0.75. அப்ப இது வரைக்கும் நம்ம இன்டூ 1 இன்டூ 2ன்னு சொல்லிட்டு ஹோல் நம்பர்ஸோட பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கு இந்த சம்ல இருந்து நம்ம இன்டூ 0.5 இல்ல இன்டூ 1.5லாம் கூட யோசிக்க வேண்டிய வரும் அப்படின்றத அதுல இருந்து ஒரு டேக் அவேவா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நான் இவனை பத்தி யோசிக்க மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வச்சு போட்டா சம் விடிஞ்சிரும். அதனால இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை இன்டூ 1 பண்ணுங்க. பேசிக்கா நமக்கு தெரிஞ்சது அது இன்டூ 1. சரி இன்டூ 2 பண்ணுங்க. 280 போகுது சார், 88 போகுது சார். சரி ஓகே, அப்ப வேண்டாம். இன்டூ 2 வேண்டாம், இன்டூ 1 ஓகே. சரி இன்டூ 1 ஓகே. இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? இன்டூ 1 மட்டும் பண்ணா போதாது, இன்டூ 1.5 பண்ணணும் அப்படின்னு. இப்போ இன்டூ 1.5னா என்னங்க? ஒரு நம்பரை இன்டூ 1.5 பண்றதுனா என்னது?
ஒரு மடங்கும் பண்ணணும், அரை மடங்கும் பண்ணணும், 1.5 மடங்கு பண்ணணும். அப்போ ஒரு மடங்கு பண்ணிட்டோம். இதோட அரை மடங்கு என்னது 72 இல்லையா? இதோட அரை என்னது 72. ஸோ த ஆன்சர் வில் பி 216. ஓகேவா? புரியுதா? கிட்ட நெருங்கிட்டோமா? எஸ். அப்ப பேட்டர்ன் எப்படி போகுது சார்? வரலையே சார் 216னா அப்ப அது ராங்கா இருக்கலாம். அவ்வளவுதான். செக் பண்ணி காட்டிடுறேன். இங்க பாருங்க, இன்டூ 1.5 வருது. இங்க 216 வந்திருந்தா கரெக்ட். இல்ல நான் நம்ப மாட்டேன், பண்ணி காமிங்க. அப்ப அடுத்து என்ன வரும்? 1.5னா இங்க ஒன்னு 2 வரணும், இல்ல 2.5. ஒரு ரிதமா போகணும்னா 1.5 2 2.5 இல்ல 1.5 2.5 இப்படி போனாதான் அழகா இருக்கும். அப்ப 1.5க்கு அப்புறம் இன்டூ 2 பண்ணா பார்த்தாலே தெரியுது. 6 2ல பண்ணா 12 முடிச்சுங்க. அப்ப இன்டூ 2.5 பண்ணுங்க, தனியா வந்துருங்க. 216 இருந்துச்சுன்னா இன்டூ 2.5 பண்ணி பார்ப்போமா? இன்டூ 2.5 அழகா பண்ணலாங்க, கஷ்டமே இல்லை, பார்த்தே சொல்லலாம். இதை டபுள் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். 432 டபுள். அப்புறம் அரை பண்ணுங்க, டபுள் பண்ணிட்டீங்க, அரை பண்ணுங்க. 108 108 540 வந்துருச்சா? சிங்கக்குட்டி மாதிரி பாருங்க. ஃபைன். இதுக்கப்புறம்லாம் செக் பண்ணிட்டு உட்காந்தா வேலைக்கு ஆகாது எக்ஸாம்ல. இங்க இருந்து இங்க நியரா வந்துச்சு, சோதிச்சிங்க. சரி, இங்க இருந்து இங்கேயும் வந்துருச்சு, அதோட அவனை போட்டு இது பண்ணிட்டு இருக்க கூடாது, வர்த்திட்டு இருக்க கூடாது. இவன் தான் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆன்சர் என்னது? 216 216 வந்தா கரெக்ட். 215 இஸ் த ராங் ஆன்சர். குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. 21 மினிட்ஸா? ஓகே. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள இந்த வீடியோவை முடிக்க ட்ரை பண்ணலாம். 7th கொஸ்டின். பட் போக கொஞ்சம் டஃப் ஆகிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. இங்க வந்து பார்த்தே 0.5 வந்துருச்சு. பேட்டர்ன் எழுதிக்கணும்னா இதை எழுதிக்கோங்க, சரியா? பேட்டர்ன் நீங்க எழுதிப்பீங்கன்னு நான் விட்டுடுறேன். இன்டூ 1.5 இன்டூ 2.5 தான் பேட்டர்ன், இன்டூ 3.5 தான் பேட்டர்ன். போன சமுக்கு சொன்னா, போன சமுக்கு இன்டூ 7 இன்டூ இது. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஐயோ இல்லம்மா. ஸோ ஓகே, ஆனால் 0.5 வருதுங்க, அது உறுதி. 0.5 வருது. இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ இங்கே பாருங்களேன், குறையுது ஏறுதுங்க. இங்கே பாருங்க, குறையுது ஏறுது. இந்த மாதிரி நம்ம பார்க்கவே இல்லையே. ஒன்று ஏறிட்டே போகணும், இல்லை குறைஞ்சிட்டே போகணும். சரி, இது எனக்கு வேண்டாம், இதை விட்டுருங்க. சரி, இது என்னமோ ட்ரிபிள் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு சம்மோட ஐடியா எங்கேருந்து வேணா பிறக்கலாம், இதுல இருந்து தான் பிறக்கணும் அப்படிலாம் எனக்கு இதுதான் பார்க்கணும்னு தோணுது. ஓகேவா? நீங்க அதனால தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி இதை நீங்க பழகிக்கங்க. ஓகேவா? எஸ். 50 இது ஏதோ ட்ரிபிள் மாதிரி ஃபீல் ஆகுது. பண்ணி தான் பார்ப்பேன். 53 × 3 என்னங்க? 150 159. சரி, 159 வந்து இது எவ்வளவு விலகி போகுது, எவ்வளவு தள்ளி போகுதுன்னா 3.5 இல்லையா? 3 போட்டா 162, 3.5. அப்ப இது ஒரு பேட்டர்னா வச்சு தான் பார்ப்போமே. இன்டூ 3 + 3.5. சரி, இவன் இன்டூ 3 + 3.5னா இவன் என்ன இருந்திருக்கணும்? எஸ், அப்படியே பக்கத்துல இருக்க அவனை பிடிங்க. இதை என்ன இருந்திருக்கணும்? இன்டூ 3 + 3.5னா ஒன்னு இன்டூ 2 + 2.5 இருந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்டூ 2 எவ்வளோ? 40 + 2.5. 40 வரலைன்னு சொல்லிட்டு ஹார்ட் பிரேக் ஆகிடக்கூடாது, சரியா? அடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, இன்டூ 3 + 3.5னா இதுதான் இதுக்கு முன்னாடி பேட்டர்னா இருக்க முடியுமா? இன்டூ 2.5 + 3 கூட இருக்கலாம்ல. புரியுதா? கிளியரா தெரியுதா கண்ணு? எஸ். இது இன்டூ 3 + 3.5னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது இன்டூ 2 + 2.5 தான் இருக்கணும்னு யாராவது எழுதி கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. இன்டூ 2.5 + 3 கூட இருக்கலாம்ல. அடுத்து இன்டூ 3 + 3 அப்படி கூட போகலாம்ல. சரி, சீக்கிரமா ட்ரை பண்ணுங்க. 20 × 2.5 எவ்வளோங்க? 20 × 22.5னா 0 25 50 50 + 3 53. பக்கா வந்துருச்சு பாருங்க. ஸோ புரியுதா? ஸோ இதுக்காக தான் சொன்னேன், எப்பயுமே கைவிடாதீங்க. ஒன்று வரலன்னு கைவிட்டுறாதீங்க. இன்டூ 2 + 2.5 வரலாம். இன்டூ 2.5 + 3 போட்டா இன்டூ 2.5 என்னது? இன்டூ 2.5 is 50. 50 + 3 is 53. அப்ப இதுக்கப்புறம் போட்டு நோண்டிட்டு இருக்க கூடாது. வந்துருச்சு, அவ்வளவுதான். அப்ப எது தப்பு? எதுவுமே தப்பு இல்லையா? அப்ப எது ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. இது ஜஸ்ட் ஒரு இதுக்கு. அப்ப அப்படியே வாங்க, இங்க வாங்க, அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. இங்க இன்டூ 3 ஆகுது, இங்க இன்டூ வச்சுக்கணும் கையை. எக்ஸாம்ல எல்லாம் ஆர்டர் விட்டுரும். இங்க இன்டூ 3 வருது, இங்க இன்டூ 2.5 வருது. இப்ப இங்க இன்டூ 2 வரணும், இங்க இன்டூ 1.5, இங்க இன்டூ 1. அப்ப இங்க இன்டூ என்னது? 0.5. புரியுதா? திருப்பி சொல்றேன். இன்டூ 3 இங்க வருது. அது அடுத்து பிளஸ் அடுத்து பார்த்துப்போம். இன்டூ 3 இன்டூ 2.5 இன்டூ 2 இன்டூ 1.5 இன்டூ 1 இன்டூ 0.5 இன்டூ 0.5. அப்ப பிளஸ் என்ன சேரும்? இதை விட 0.5 அதிகமா பிளஸ் ஆகுது. அப்ப இதை விட 1 பிளஸ் ஆகும். செக் பண்ணிக்கலாமா? செக் பண்ணிக்கலாமா? இங்க பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் பாதி பண்ணுங்க. 2 பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பேட்டர்ன்.
ஆனா இதை இங்க இருந்து யோசிக்க முடியாது. இதை பார்த்து யாராவது யோசிக்க முடியுமா? ஃபோரை வந்து 0.5 பண்ணி ஒன்னு ஆட் பண்ணா 3 வரும் சார். 4 ஒன்னு குறைச்சாலே 3 வருங்களேங்க. அப்படின்னு சொல்ல தோணுது. அதனாலதான் சொல்றேன், சம்ம வந்து எங்க இருந்து வேணா கொண்டு வரணும் நீங்க. ஓகேவா? அதனாலதான் சொல்றேன், இதை பார்த்து இப்ப நான் முடிச்சிட்ட உடனே இதை பேட்டர்ன் எடுத்து எழுதிக்க போறீங்க, இதெல்லாம் தோணாது எக்ஸாம்ல. வரேன் 10ஆவதுல ஒரு ட்ரிக் சொல்றேன். ஓகேவா? இதெல்லாம் தோணாது எக்ஸாம்ல. இது தோணும். இப்ப தோணுச்சுல எனக்கு, இது தோணும். ஓகே சரிங்க. ஓகே அப்ப இது வருது. இப்போ இன்டூ 0.5 பண்ணானது 4 பாதி ஆகுனா 2, 2 + 1 3 டிக் கரெக்ட். அப்ப இது அடுத்து என்ன வரும்? இன்டூ 1 + 1.5, 3 × 1 3 + 1. நல்லா தானே போயிட்டு இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப இவரு தான் தப்பு. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் டைம் இல்லை. 4ம் கரெக்ட், 3யும் ஃபாலோ ஆகுது, 4.5யும் ஃபாலோ ஆகுதுன்னா அப்ப யாரு தான் தப்பு? இவரு தான் தப்பு. 8.5 அவ்வளவுதான். ஏன்னா ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே கரெக்டா இருக்குன்னா அப்ப இவரு தான் தப்பு. எஸ், பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 8th கொஸ்டின். ஓ மை காட் அப்படின்னு நினைப்பீங்க. இருக்கிறதுலே பப்பி கொஸ்டின் இவர் தான். ஏன்னா இங்க இருந்து பாருங்களேன், 7 தான் வித்தியாசம். 7 தான் வித்தியாசம். சரி அடுத்து பாருங்களேன் எவ்வளவு வித்தியாசம். 47க்கும் 74க்கும் 7 போட்டா 54, 54 54 20 20 20 20 சேர்த்தா 74, 20 27 டிஃபரன்ஸ். சரி ஒன்றும் பெரிய நல்ல நம்பர் மாதிரி வரல. சரி ஓகே, இது ரெண்டுத்துக்கும் பாருங்க குயிக்கா. நான் மைனஸ் எப்படி பண்றேன்னா, இங்க பாருங்க, 8ல இருந்து 4 போனா 4, 3ல இருந்து 7 போகாது. ஸோ 13 ஆக்கிக்கிட்டா 6. ஓகே அப்ப இங்க 4 4 ஓகே 64. இப்போ எனக்கு ஒன்று தோணுதுங்க. என்ன தோணுதுன்னா, இது 3 கியூப், இது 4 கியூப். தோணிடுச்சுல்ல. அப்ப அடுத்து இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன வரணும்? 5 கியூப் 125 வந்தா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. செக் பண்ணிடலாமே. இங்க பாருங்க, 3 8 மைனஸ் பண்ணா 5 13 வரும் இல்லையா? எஸ். 5 - 3 2. சி மைனஸ்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆஸ்பிரண்ட்ஸ், இதை எடுத்துலாம் எழுதக்கூடாது. தப்பு. இப்படிலாம் எழுதக்கூடாது, தப்பு. ஓகேவா? அப்படியே பழகிக்கிங்க. தனியா டெய்லி மைனஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கால்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் போயிட்டு இருக்க தேவையில்ல. புரியுதா? அப்ப எது தப்பு? இது ரைட்டுனா இது தப்பு. நான் கிளியரா சொன்னேன். டிஃபரன்ஸ் மிஸ்ஸிங் நம்பர்லேயே சொன்னேன். கீழே இருக்க சீரீஸ்ல, அதாவது டிஃபரன்ஸ் சீரீஸ்ல இது தப்பாச்சுன்னா மெயின் சீரீஸ்ல இதுக்கு அடுத்து வர்றது தான் தப்பாகும். அப்ப இதுதான் தப்பு. நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இது தப்புனா அப்ப இது தப்புன்னு போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இதுல இருந்து இதுதான் மைனஸ் தப்பா ஆகுது. அப்ப இதோட எஃபெக்ட் அடுத்துதான் வரும். சரியா? எஸ். ஏன்னா இங்க என்ன வந்திருக்கும், இப்ப கிளாஸ்ன்றதுனால என்ன கொஞ்சம் சொல்றேன். 2 கியூப் என்னது 8 வந்திருக்கும். இங்க 8 வந்திருக்கணும். ஸோ இதுல இருந்து 8 மைனஸ் ஆகி 1439 வந்திருக்கும். கரெக்டானா அது வந்திருக்கணும். பட் 1440 போட்டுருக்காங்க. தப்பு. இதுவும் கியூப் தான், ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே என்னங்க ஒண்ணுமே சரியில்லை, வசனமே புரியல. ஓகே ஸோ நீங்களும் பாருங்க என் கூட. ஸோ நான் ஏன் இந்த மாதிரி லைக் தோணே போட்டுடலாம், பட் எக்ஸாம்ல உங்களுக்கும் இதே நிலைமை வரும். ஓகேவா? இதே நிலைமை உங்களுக்கு பார்த்தோன்னே புரியாது. ஒரு செகண்ட் யோசிக்கிறதுல தயக்கப்படாதீங்க, யோசிங்க. சரி டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்துருங்க. மல்டிப்ளிகேஷன் கிடையாது, அது உறுதி. ஏன்னா இப்போ பாருங்க, பக்கத்துல தானே வருது ஓரளவுக்கு. மல்டிப்ளிகேஷன் கிடையாது, டிஃபரன்ஸ் எடுங்க. டக்குன்னு எடுங்க. 7 - 0 7, அப்படியே ஒரு வைப்ரேஷன் மோட். 7 - 7 0, 7 - 5 2, 10 - 9 1. ஐயோ ஒன்றுலாம் வரக்கூடாது. சரி 127. அப்போ 125 வரலாம்ல. 127னா 125 யோசிச்சுக்கோங்க. ஓகே அடுத்து இது ரெண்டு டிஃபரன்ஸ். 8 - 7 1, 8 - 7 1, 1ல இருந்து 7 போகாது. ஸோ 11 வச்சுக்கிட்டா 4. இப்போ இங்கே ஒன்று கடன் வாங்கியிருப்பீங்க. 13 3 341. சரி 343 வரலாம்ல. 7 கியூப் புரியுதா? 7 கியூப் வந்து 343 அப்படி இருக்குமோன்னு நான் யோசிக்கிறேன். இது 127 5 கியூப். ஆமாங்க வருது. அப்ப என்ன சார் 2 தப்பாகுது அப்படின்னு சொன்னா, இதுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் யாரு தப்புன்னு. இங்க பாருங்க, இதுக்கும் டிஃபரன்ஸும் ஒரு நல்ல நம்பர்ல இருந்து கொஞ்சம் விலகுது. இதுக்கும் டிஃபரன்ஸும் ஒரு நல்ல நம்பர்ல இருந்து கொஞ்சம் விலகுது. ஓகேவா? அப்ப யார் மேல ஃபால்ட்டு? இவர் மேலதான் ஃபால்ட். புரியுதா? கரெக்டா இங்க 2 ஏறுதா, அதாவது 2 குறையுதா? 343ல இருந்து 2 குறையுதா? 2 குறையுது. இங்க 125ல இருந்து 2 ஏறுது பாருங்க. இங்க 2 குறையுது, இங்க 2 ஏறுது. ஒரு இதுல சம்பளம் சொன்னால கொடுங்க, எடுத்து கொடுங்கன்னு. அப்ப இவரு தான் நடுவுல பாலமா நிக்கிறார் 2 பேருக்கும். இந்த டிஃபரன்ஸ்க்கும் காமனா இருக்கவர் இவரு தான். அப்ப he is the culprit, he is the black sheep. ஓகேவா?
செக் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா, ஏன்னா இங்கே முடிஞ்சிருச்சு தப்புகள். அப்ப இதுக்கப்புறம் பக்காவா வரும் பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணுங்க, பக்காவா வரும். 5 கியூபா 7 கியூபா, இங்க 11 கியூப் வரும் பாருங்க. சாரி, 5 கியூப் 7 கியூபா 9 கியூப் வரும் பாருங்க. 9 கியூப் என்னது 729 வரும் பாருங்க. மைனஸ் பண்ணுங்க, 9 வருதா? அடுத்து இங்க 3 ஆயிடுமா? 3 ஓகே, இந்த மைனஸ் கடுப்பிடிக்குதுல்ல. ஓகே, ஆமா, 3 மைனஸ் 1 2. ஓகே, 21 மைனஸ் 14 7. கரெக்டா இருக்கா? 13 வந்து அதுக்காக மைனஸ் பண்ணது. இங்க வந்து இல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னா சரி ஓகே, எடுத்து எழுதிக்கங்க. சந்தோஷம் ஆஸ்பிரண்ட். ஓகே, அவரே எடுத்து எழுதிட்டாருங்க. ஓகே, 729 வந்துருச்சா? அப்ப இவர் தான் கல்பிட். அப்ப என்னங்க, என்ன சீரீஸ்? 5 கியூப் 7 கியூப் 9 கியூப், அடுத்து 11 கியூப் 1331 வரும். பட் அதை பண்ணக்கூடாது. ஸோ 9 சம் முடிச்சிட்டல, எல்லாத்துலயும் ஏதோ ஏதோ முட்டி மோதி ஏதோ பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு முழு வாழ்க்கையின் தத்துவம் சொல்றேன் பாருங்க. வாழ்க்கையின் தத்துவம் சொல்றேன் பாருங்க. பாக்குறீங்க? பாருங்க, எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? ஏதாவது ஒண்ணு வருதா? இப்ப இவ்வளவு தூரம் படிச்சோம்ல, ஏதாவது ஒண்ணு தோணுதா? தோணுது சார். இதுல இருந்து ஒரு சில பேர் தோணும், தப்பு ஒன்றும் கிடையாது, தோணும். இதை டபுள் பண்ணா அது வருது சார். இதை வரவீங்க, இதை டபுள் பண்ணுங்க. 70,540 ஒரு 14 540 554 டபுள் பண்ணி +4. அதாவது டபுள் பண்ணி +4. சரி, என்ன பெருசா கண்டுபிடிச்சிட்டீங்க? டபுள் பண்ணி +4. அப்ப இதை டபுள் பண்ணி +4 ஆயிடும். இதை டபுள் பண்ணா 22,000 தான் வரும். அது கூட என்ன +4? வரலையே. ஓகே, சரி, டபுள் பண்ணி +4னா என்ன? சரி, ட்ரிபிள் பண்ணுவோம். இதை ட்ரிபிள் பண்ணுங்க, இதை ட்ரிபிள் பண்ணி பாருங்க. ஓகே, இதை ஏன்னா எனக்கு இதெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே தோணல. நீங்க சின்னதுல இருந்து டீல் பண்ணுங்கன்னு சார் சொல்லுவீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தோணல. அட்லீஸ்ட் இதுவாச்சும் எனக்கு டபுள் பண்ணணும்னு தோணுச்சு. சரி, இதை இன்டூ 3 பண்ணுங்க. இதை தனியா டீல் பண்ணுவோம். இதை இன்டூ 3 பண்ணுவோம். 11 7 5 6 அப்படியே இன்டூ 3 பண்ணீங்க என்ன வரும்? 6 3 சார் 18 மீதி 1 5 3 சார் 15 16 மீதி 1 7 3 21 22 மீதி 1 1 2 1 3 3 4 1 3 4 எங்க விட்டங்க? 6 18 மீதி 1 16 மீதி 1 21 மீதி 1 3 4 1 3 34. சரியா? 34. நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இதை இன்டூ, நீங்க என்ன சொன்னீங்க? இதை இன்டூ 2 பண்ணீங்க +4. இதை இன்டூ 3 பண்ணீங்கன்னு சொன்னீங்க. பிளஸ் இன்டூ 3 நானும் பண்ணிட்டேன். ஆனா எவ்வளவு டீவியேஷன்? சரி, அந்த டீவியேஷன் தான் கண்டுபிடிங்களேன். என்ன இப்ப எவ்வளவு டீவியேஷன் ஆகுது இதுல இருந்து இதுக்கு? மைனஸ் பண்ணுங்களேன். இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? எஸ், 69001. நல்லா இருக்கு நம்பர், நல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நானும் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக பண்ணியிருக்கேன் நான். இதை இன்டூ 3 இன்னொரு அடி பண்ணுங்க மைண்டில். 11. ஸோ கொஞ்சம் ட்ரௌசியாக இருக்குது, கால்குலேஷன் கரெக்டாக மிஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாம் போகிறது முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் ரெகுலராக நல்லா தூங்குங்க ஆக்சுவலாக. சரியா? ஏன்னா இந்த மாதிரி மைனஸ்லாம் பண்ணும்போது மைண்டு பக்காவாக கிளாரிட்டியாக இருக்கணும். கொஞ்சம் டயர்டாக இருந்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கால்சியில் போடுற டைம் இல்லை. ஓகே, இது பக்காவாக இருக்குது. இதுலேருந்து இது இன்டூ 3 தானான்னு செக் பண்ணுறேன். 11756 இன்டூ 3 இஸ் 35268. ஓ சாரிங்க, 34 சொல்லியிருக்கலாமா இல்லையா நீங்கள்? இதுல இருந்து இன்டூ 3 பண்ணா 35268 வருது. 35. நல்லா இருக்கே. அப்ப டிஃபரன்ஸ் என்னது? வெறும் 9 தான். நல்லா இருக்கே. அப்ப பாருங்க, இன்டூ, அப்ப இது ஓகே. இன்டூ 4 வருதுங்க, வருது இங்க பாருங்க. இன்டூ 2 + 4. ஓகே, இது இன்டூ 3 + 9 டிஃபரன்ஸ் வந்துருச்சுல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா இன்டூ 2 பண்ணி 2ஓட ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இன்டூ 2 பண்ணி 2ஓட ஸ்கொயரை இன்டூ 2 பண்ணி 2ஓட ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கிறாங்க. இதை இன்டூ 3 பண்ணி 3ஓட ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். பாருங்க, இதுக்கே இவ்வளவு சிரமப்படுறோம். சரி, அப்ப இதை என்ன பண்ணிருப்பாங்க? இதை நான் முடிச்சு கொடுத்துருவேன் உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை நான் கிளைமேக்ஸ் ஆகிக்கிறேன். பாருங்க, இன்டூ 2 + 4 இன்டூ 3 + 9. இது அப்ப என்ன வந்திருக்கும்? இன்டூ 4 + 16 இருக்கணும் இங்க இருந்து இங்க வரணும்னா. ஆனா நீங்க முழுசா பண்ண டைம் இல்லை, வெறும் லாஸ்ட் டிஜிட் மட்டும் பண்ணுங்க. இன்டூ 5 இன்டூ 4 20 20 + 6 6ல முடியுது. சரி, போட்டோம்.
அடுத்து இங்க என்னது இன்டூ 5 பிளஸ் 5 ஸ்கொயர் என்னது 25. அப்ப இன்டூ 5 பண்ண என்னங்க இன்டூ 5 பண்ண என்னது 20 0ல முடியும் பிளஸ் 5 ஓகே போட்டோம். இன்டூ 6 பிளஸ் 6 ஸ்கொயர் 36. இங்க பாருங்க ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம ட்ரிக்கு ஒர்க் ஆயிடுச்சு அட்லீஸ்ட் எங்கேயாச்சும். 91 இன்டூ 6 பண்ணா 6இல் முடியும் நம்பர் தான் வரணும். 6இல் முடியும் ஒரு நம்பர் கூட 6 ஆட் பண்ணா 2இல் முடியும் ஒரு நம்பர் தானே வரணும். இங்கேயா 584 வந்துச்சு, ஏன் வந்துச்சு? அப்ப இவரு தான் தப்பு, இதுதான் தப்பு. சரியா? 584 இஸ் த ராங் ஆன்சர், விச் இஸ் ராங் நம்பர். சரியா? அப்ப இது கூட சும்மா செக் பண்ணுங்களேன், போர் அடிக்கிறதுல முடிச்சிட்டோம். இன்டூ 6 பிளஸ் இன்டூ 7 42 பிளஸ் 49 பாருங்க. 42 பிளஸ் 49 இஸ் 50னா 92 பக்கா வருது பாருங்க. இது முடிக்க முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு, பட் முடிச்சிட்டோம். பட் இப்பதான் நான் சொல்ல போறேன் முக்கியமானது. நான் சொன்னல நிறைய பேர் வந்து இதை எனக்குமே வந்து சொல்லணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி சம்பந்தம் விட்டுருங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. மெயின்ஸ் சார், எஸ்பிஐ பிஓ சார், இல்ல டயர் 2 சார்னா வந்தா விடுங்க, இதை தானே விடுங்கன்னு சொன்னேன். எல்லா கொஸ்டினையும் விடுங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் ட்ராப்புங்க, ஓகேவா? இதுதான் நான் சொல்ல வந்தேன். 10th நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரைட்டா ஃபார்வர்ட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சம் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா இப்ப சரி நம்ம கொஞ்சம் கூலா இருக்கும், ஜாலியா யோசிக்கிறோம், விளையாடிக்கிட்டே. இங்க பாருங்க, இது ஓகே டபுள்னு தோணுது. எக்ஸாம்ல ப்ரெஷர் இருக்கும், அப்ப பார்த்துக்கிட்டே இதை நான் போட்டே ஆகணும் அப்படின்னு சபதம்லாம் எடுக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி வந்தா பார்த்தாலே கொஞ்சம் கூட ஒரு ஐடியா வரலையா? இப்ப இதுல என்ன ஐடியா வந்துச்சு? இதுல என்ன ஐடியாங்க ஃபர்ஸ்ட் வந்துச்சு, டிஃபரன்ஸ் எடுத்தோம் 127. சரி 5 கியூப்னு ஒரு ஐடியா. இது ஓரளவுக்கு ஐடியா, எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா வருது. இதுல என்ன வந்துச்சு? ஓகே 7 தானே பண்ணுவோம், ஓகே ஐடியா. எல்லாத்துலயும் ஒரு ஐடியா வருது. ஓகே இதை ட்ரிபிள் பண்ணி பிளஸ் 0.35. பட் இதுல மாதிரி ஒரு ஐடியாவும் வரல அப்படின்னா பெட்டர் லீவ் இட். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். எக்ஸாம்ஸ்ல நல்ல கொஸ்டினை அட்டன் பண்ணவும் நம்ம கற்றுக்கணும், டஃப்பான கொஸ்டினை ரெஸ்பெக்ட் பண்ணி விட்டுறவும் கற்றுக்கணும். எப்படி வந்து சச்சின் வந்து கிரிக்கெட்ல டெஸ்ட் மேட்ச்ல எல்லா பாலும் அடிச்சிட்டு இருக்க மாட்டாரு. ஒரு நல்ல ஒரு பிரெட்லி ஒரு யாக்கர் போடுறாரு, ஒரு பவுலர் நல்ல பால் போடுறான்னா அப்படி விட்டுருவாரு. ஏன்னா அது நல்ல பால், அதை அடிச்சா அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கொஸ்டினை விட்டுருங்க, வேற கொஸ்டினை அடுத்து போடுங்க. இது முக்கியமானது. நம்ம இவ்வளோ 9 சம் சொல்லி கொடுத்தல, அதெல்லாம் விட முக்கியமான ட்ரிக் என்னன்னா, learn to identify the tough problems immediately. எல்லாம் போட்டுட்டு டஃப்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. பார்த்தே இது கண்டிப்பா நம்மள ஒரு 3 நிமிஷம் இழுத்து விட்டுரும். இழுத்து விட்டுச்சா இல்லையா? எங்க இழுத்து விடுச்சு? இது பாருங்க, நான் ட்ரௌசியா இருந்தா தப்பாயிடுச்சு. 9 சம் கால்குலேஷன் நல்லா போட்டேன், இங்க அப்படி இருக்கு கொஸ்டின். அப்ப விட்டுருங்க, ஓகேவா? எக்ஸாம்ல கட் ஆஃப் என்ன 100க்கு 100 இல்ல, 100க்கு 90 இல்ல, 100க்கு 80 இல்ல, 100க்கு 70 அதுக்கும் இல்ல, 60 50 தான். So you have lot of other questions, try them. Okay, thanks for watching this video. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தரா இந்த மாதிரி ராங் நம்பர் சீரிஸ்லாம் வேணா கண்டிப்பா ஆப்ல நம்ம ரெகுலரா போடுவோம். நம்மளோட கோர்ஸ் வந்து பிளே ஸ்டோர்ல ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக்குன்ற நேம்ல அவைலபிளா இருக்கு. உள்ள போனீங்கன்னா அழகா காம்போ கோர்ஸ், குவான்ஸ் கோர்ஸ், ரீசனிங் கோர்ஸ்னு இருக்கும். உங்களுக்கு காம்போ வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே எல்லாத்தோட டீடைல்ஸ், ஃபீ டீடைல்ஸ், என்ன கோர்ஸ்ல என்ன இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கு. A to Z கோர்ஸ் டீடைல்ஸ். ஸோ நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா பாருங்க. சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த முக்கியமான வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.